தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகருமான விஜய் தற்பொழுது முழு கவனத்தையும் அரசியலில் திருப்பியுள்ள நிலையில் அவரது குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை, மகன் குறித்த புதிய விவாதங்கள் சமூக வலைதளங்களில் தீவிரமாக பேசப்பட்டு வருகிறது. சினிமாவில் இருந்தபொழுதே ரசிகர் மன்றங்கள் மூலம் பல நலத்திட்டங்களை செய்து வந்த விஜய் இப்பொழுது முழுநேர அரசியல்வாதியாக களம் இறங்கியுள்ளார். அவரது கட்சி தமிழக வெற்றிக் கழகம் வரும் தேர்தலை முன்னிட்டு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே சங்கீதா மற்றும் விஜய் இடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளதாக தகவல்கள் வெளியானது. சமீபத்தில் சங்கீதா விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை நாடிய தனது மனுவில் கணவருக்கு மற்றொரு நடிகையுடன் தொடர்பிருப்பதாகவும் குறிப்பிட்டதாகவும் பேசப்படுகிறது. தாவேகா தலைவர் விஜய் அரசியல் வளர்ச்சியை தடுக்கும் நோக்கில் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுவெளியில் விமர்சிப்பதாக அவரது ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனிடையே விஜயின் மகன் 4 வருடமாக போராடி வருவதாக அவரின் முன்னாள் மேனேஜர் PT செல்வகுமார் கூறியுள்ளார். ஜேசன் சஞ்சயின் இயக்குநராக வேண்டும் என்ற ஆசையில் வெளிநாட்டு சினிமா தொடர்பான படிப்பை முடித்துவிட்டு லைகா நிறுவனம் தயாரிப்பில் சிக்மா என்ற படத்தை இயக்கி முடித்தார். ஆனாலும் இந்த படம் இன்னும் வெளியாகவில்லை. ஒரு பக்கம் அரசியலில் பெரிய இலக்குடன் முன்னேறி வரும் விஜய், மறுபக்கம் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த சர்ச்சைகளால் தொடர்ந்து செய்திகளில் இடம்பெற்று வருகிறார்.